மீனராசி. மீனராசிக்கு இப்போ 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்துல கேது. குரு பகவானுக்கு வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல தான் இருக்கார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் தான் சனி பயிற்சி. அதனால் இப்போ 12ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆக இது வரலையும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி இருக்கார். 3ஆம் இடத்துல இது வரலையும் குரு இருந்தார். ஓரளவுக்கு மதியமானதில் குரு. விரயங்கள்லாம் வீணாக விரயம் இல்லாமல் முக்கால்வாசி வீண் வரை, நல்ல விரயம், கால்வாசி வினை வரை, இப்படி அப்படிமா கலந்து இருந்திருக்கும். இதெல்லாம் இப்போ 12ஆம் இடத்துக்கு ராகு வராரு. அதனால் கொஞ்சம் செலவெல்லாம் கொடுப்பார் தான் அவர். வரவுக்கு மீறிய செலவை கொடுப்பார். இருந்தாலும் மே மாதம் குரு பயிற்சி வரப்போகிறது. மே மாதம் வர்ற குரு வந்து அந்த 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கிற சனியையும் ராகுவையும் பார்க்க போகிறாரு. அதனால் அந்த பலன்லாம் மாறிப்பட்டுடும். அந்த விரயங்கள்லாம் வீண் விரயங்கள் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் சிறப்பாகவே இருக்கும். இந்த மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் சுமாராக விரயங்கள்லாம் கொடுத்துடும். அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறிடும். 3ஆம் இடத்துல இருக்கிற கேது சிறப்பான நன்மையை தரும். பொருளாதார வகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் எல்லாம் வெற்றிகள் கிட்டும். உயர் அதிகாரிகள்லேருந்து மேலிடத்துலேருந்து நல்ல பாராட்டுகள் அதெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உறைவோ இல்லை வருமானத்தில் உயர்வோ இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்டா 3ஆம் இடத்துல கேது அதெல்லாம் அருகுணமாக பண்ணி வைப்பார். இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சனி, 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை இந்த 11ஆம் தேதி மே மாதம் வந்து வர்ற குரு பார்வையால் அந்த கஷ்டமும் நிவர்த்தி ஆகிடும். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது வந்து செப்டம்பருக்கு அப்புறம் சனியோட மாற்றத்தோட பலன் உண்டு. அப்போ ஜென்மஸ்தானத்தில் சனி வரும். அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஜென்மத்தில் சனி இருந்தாலும் அக்டோபருக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார் மீனராசிக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் சனி வரும், குரு 5ஆம் இடத்துக்கு போவார். அப்போ அக்டோபரில் போய் ரொம்ப சிறப்பான நன்மையெல்லாம் கொடுப்பார். அக்டோபர்லேருந்து அவர் கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி வச்சு கொஞ்சம் முன்னேற்றத்தெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஜென்மஸ்தானத்துக்கு சனி பகவான் வருவார். ஆக அந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரலையும் ஒரு சிறப்பான காலம் முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் திருப்பி அடுத்த ஏப்ரல் வரையும் தான் கொஞ்சம் சுமாரான காலமாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் விரயங்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். அப்போ தான் வரவுக்கு மீறிய செலவுகள்லாம் இருக்குங்கிறது. அதெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து இது பண்ணிட்டாக்க சரியாயிடும். மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது. இதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க இந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமைக்கு தீபம் போடுறது ரொம்ப நன்மை தரும். ராகு பகவானுக்கு துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ தீபம் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து சிறப்பான நன்மையெல்லாம் தரப்போகிறது. பொருளாதார எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். அதனால் கேது பகவான் அனுகூலமான இடத்துக்கு ரொம்ப சிறப்பான இடத்துக்கு வரார். குரு பகவான் மதியமான இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கு வந்து அப்புறம் 5ஆம் இடத்துக்கு சிறப்பான இடத்துக்கு போகிறார். அதனால் 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கொஞ்சம் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விரோதம் வரும். நம்ம பேசுகிறத யாரோ அது தப்பாக அர்த்தம் எடுத்துக்கிறது இது மாதிரிலாம் இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணுன்றது தான் 4ஆம் இடத்துல இருக்கிற அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த குரு பார்வையால் இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற விரயஸ்தானத்தில் இருக்கிற சனியோட கஷ்டமும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் ராகுவோட கஷ்டமும் வராது. ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஆக ஏற்ற இறக்கமாக கொஞ்சம் இருக்கக்கூடியது. இந்த பரிகாரம் மூலமாக சிறப்பான நன்மையை தரும்.